அன்னைக்கிளி அக்கா நம்மளுக்கு முன்னாடியே இங்க வந்து உட்காந்துருச்சு. அன்னைக்கிளி அக்கா முகத்தை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குடி. அன்னைக்கிளி அக்காக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலடி. அன்னைக்கிளியக்காக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்னா வாயில தாங்க சொல்லணும். சின்ன பொண்ணு, உனக்கு கொஞ்சம் கூட கூறு இல்லையாடி? எந்த நேரத்துல காமெடி பண்ணணும்னு கூட ஏன் உனக்கு தெரியாது? விடுங்கக்கா, இவ எப்பயுமே இப்படித்தான். வனசாக்கா இவளை விடுங்கக்கா. வாங்க அன்னைக்கிளிய கட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்போம்க்கா. நீ சொல்றதும் சரிதான் வீணா, வா போகலாம். ஐயா அன்னைக்கிளியக்கா. வாங்கம்மா. அக்கா என்னக்கா ஆச்சு? ஏன்க்கா நீ இப்படி இருக்க? உன்னை பார்க்கவே எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குக்கா. அன்னைக்கிளியக்கா வீட்டில் என்ன பிரச்சனைக்கா? ஏன்க்கா இப்படி இருக்க? ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேறியக்கா? அன்னைக்கிளியக்கா உங்களுக்கு என்னதான் ஆச்சு? நேற்றுலேருந்து ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எடுக்கவே மாட்டேறீங்க. எங்கள் மாமியார் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற குழாய்க்கு தான் தண்ணி எடுக்க வந்தாங்க. உங்கள் வீட்டில் ஒரே சண்டை சத்தமாக கேட்குதுன்ட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அதை கேட்டதுலேருந்து நான் உங்களுக்கு ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்களும் எடுக்கவே மாட்டேறீங்களேக்கா. என்னக்கா ஆச்சு? என்ன சண்டைக்கா? மீனோ, நான் உங்ககிட்ட சொல்லாமல் வேற யார்ட்டமா சொல்ல போகிறேன்? சொல்கிறேம்மா. வழக்கம் போல் என் மாமியாரும் என் நாத்தனாரும் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் மாமா கொஞ்சம் பணம் கொண்டு வந்தார். அத்தை வீட்டில் இல்லை, எப்பயுமே அத்தை கையில் தான் பணத்தை கொடுப்பாரு. அத்தை கோயிலுக்கு போயிருந்ததுனால என் கையில் கொடுத்துட்டு பீரோவில் வச்சிருமா, அம்மா வந்தால் எடுத்து கொடுத்துருமான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இதை என் நாத்தனாக்காரி பார்த்துட்டு நம்ம மாமியாக்காரி வரவும் ஒன்றுக்கு ரெண்டாக திரிச்சு சொல்லி என் மாமியாக்காரி ஆட்டமா ஆடிட்டா என் மாமா கிட்ட. அது உன் பொண்டாட்டினா அப்படியா இப்படியா, உன் பொண்டாட்டிக்கு வந்த பிறகு நீ மாறிட்ட அப்படின்னு பேச்சாத பேச்சில்ல, பேசாத வார்த்தை இல்லை, இன்ன வார்த்தை இல்லடி, அப்படி பேசிட்டா என் மாமியாக்காரி. இப்பயே உன் பொண்டாட்டியே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு அப்படின்னு என் மாமியா ஆட்டமா ஆடிட்டாடி. என் மாமாவுக்கு கோபம் வந்துருச்சு. இது என் அப்பா சம்பாதித்த சொத்து, நான் இதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும், நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு என் மாமா வீட்டுக்கு நடுவில் கோடு போட்டு விட்டாருடி. அந்த பக்கமாக நீங்கள் இருந்துக்குங்க, இந்த பக்கமாக நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாருடி. ஏக்கா என்னக்கா சொல்ற? கோடு போட்டாருன்னா மாமா வந்து வீடை ரெண்டா பிரிச்சிட்டாராக்கா? ஆமாடி வனசா, மாமா வீட்டையே ரெண்டா பிரிச்சுட்டாரு. நீங்க அந்த பக்கமா இருந்துக்குங்க, நாங்க இந்த பக்கமா இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டாரு. வீடியோ பார்க்கும் உறவுகளே, புதுசா இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தா எங்க மாமியார் எங்க கூட எப்படி சண்டை போட்டாங்கன்னு நீங்க வீடியோ பார்க்க விரும்புனீங்கன்னா எபிசோடு 35 36 போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுல நல்ல விரிவா இருக்கு. நான் சுருக்கமா சொல்லிட்டேன், ஏன்னா கதையை ரொம்ப இழுக்கக்கூடாது இல்லையா, உங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிரும் இல்லையா, அதனாலதான் நான் சுருக்கமா சொல்லிட்டேன். கதை உங்களுக்கு புரியலனா அதை போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. மாமா செஞ்சது சரிதான்க்கா. நீங்களும் கல்யாணம் முடிச்சு வந்ததுலேருந்து உங்கள் மாமியாரும் உங்கள் நாத்தனாரும் உங்களை நிம்மதியாகவே இது வரைக்கும் வாழவே விடலக்கா. எப்போ பார்த்தாலும் அது நொட்டை இது நொட்டைன்னு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அதெல்லாம் நினச்சி தான் மாமா உங்களை தனி கொடுத்துன வைக்கிறது போல் வீட்டை ரெண்டாக பிரிச்சிருக்காரு. நீங்கள் இதுக்கு சந்தோஷத்தாக்கா படணும். எதுக்குக்கா இப்படி இருக்கீங்க நீங்கள்? எதுக்கு போய் அன்னைக்கிலேக்கா நாங்கள் சொல்கிறத தப்பாக நினச்சிக்கிடாத. உனக்கு இப்போதான் நல்ல காலமே பிறந்திருக்கு. வீட்டை பிரித்து மாமா உனைய தனி கொடுத்துன வச்சது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கா. இனிமேலாவது நீ நிம்மதியா இருக்கா? நீங்க சொல்றதை கேட்டு எனக்கு மனசு ஓரத்துல ஒரு சந்தோஷம் வந்தாலும் மறுபக்கம் பெத்த தாயை எடுத்து நடு வீட்டுக்குள்ள கோடு போட வச்சு அம்மாவையும் பிள்ளையும் பிரிச்சு வச்சுட்டோமோன்னு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அதெல்லாம் நினைச்சு நினைச்சு என் நிம்மதியே போச்சுடி. ஏக்கா அன்னைக்கிலேக்கா இதுக்கு போய் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. என்னையெல்லாம் விட்டா நான் தனி கொடுத்தனா எப்படா போகலான்னு இருக்கேன். எனக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்க மாட்டுது. உனக்கு கடவுளா பார்த்து நல்ல வழி காட்டியிருக்காரு மாமா ரூபத்துல வந்து. சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ஏன்க்கா இப்படி அழுதுகிட்டு கிடக்க? மனசாக்கா என்னக்கா சைடு கேப்ல உங்க மனசுல இருக்கிற ஆசையும் சொல்லிட்டீங்களே. சின்ன பொண்ணு, உனக்கு என் மாமியாரை பத்தி தெரியாதாக்கும், தெரிஞ்சுக்கிட்டே இப்படி கேள்வி கேட்குறியாடி? சரிக்கா சரிக்கா கோவப்படாதக்கா. எங்க வீட்டில் மட்டும் என்னக்கா வாழுது? நேற்று என் மாமியாக்காரி விளக்க மாத்த எடுத்துக்கிட்டு என்னைய துரத்தி துரத்தி அடிக்கிறாக்கா. ஐயோ, உன் மாமியாக்காரி உன்னைய விளக்க மாத்தால அடிக்கிற அளவுக்கு நீ என்னடி செஞ்ச அப்படி? சொல்லுடி, அதான் அக்கா கேக்குறாங்கல்ல, சொல்லு என்ன செஞ்ச அப்படி? நான் சொல்றேன், அதை கேட்டுட்டு நீங்க யாரும் சிரிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் சொல்றேன். சின்ன பொண்ணு சொல்லு, நாங்க யாரும் சிரிக்க மாட்டோம், என்னன்னு சொல்லு. ஏக்கா ஏக்கா அன்னைக்கிலேக்கா நான் எங்க வீட்டில் நடந்த கதையை சொன்னேன்னா நீ இப்படி சோகமா உட்காந்துருக்க மாட்ட. விழுந்து விழுந்து சிரிப்பை பார்த்துக்கோ. நல்லா கேளுக்கா. ஐயோ சின்ன பொண்ணு, அலம்பல் தாங்க முடியல, என்ன நடந்ததுன்னு சொல்லுடி. சொல்றேன் வினோ, சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ.
என் மாமியாருக்கு லோ சுகர் இருக்கா, அதனால அடிக்கடி தலை சுத்தி மயங்கி விழுந்துருவாங்க. அப்படி மயங்கி விழுகும் போது, ஐயோ மருமகளே எனக்கு லோ சுகர் ஆயிடுச்சுடி, உடனே சர்க்கரை அள்ளிட்டு ஓடியாடி அப்படின்னு சொல்லிட்டு தான் விழுவாங்க. நானும் ஒரு கை சீனியை கொண்டு போய் அவங்க வாயில அள்ளி கொண்டு போய் போடுவேன், அவங்களும் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சிருவாங்க. இது தாண்டி எங்க வீட்டுல வழக்கமா நடக்கும். இது இது போல தாண்டி 2 நாளைக்கு முன்னாடி எங்க மாமியாருக்குள்ளவே லோ சுகர் ஆகி தலை சுத்தி கீழே விழுந்துருச்சுடி. ஐயோ, அப்புறம் என்னடி பண்ணன? சொல்றேன்க்கா சொல்றேன். எங்க மாமியார் கிளவி மயக்கம் போட்டு கீழே விழுகுமோ எனக்கு ஒரே பயமும் பதட்டமும் ஆயிடுச்சுக்கா. சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு லோ சுகர் வந்தா உடனே இனிப்பு கொடுக்கணும்லக்கா, அதனாலதான் அடிச்சு பிடிச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டே அடுப்படிக்குள்ள ஓடுனேங்க்கா. ஏ சின்ன பொண்ணு, அப்படி நீ என்னதான் புலம்பிக்கிட்டே ஓடுன? ஐயோ அத்தை, என் தெய்வமே, என் தங்கமான புருஷனை பெத்து கொடுத்த என் தெய்வமே, எப்ப பார்த்தாலும் எனக்கு அடிச்சு துப்பிக்கிட்டு எனக்கு குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா அத்தை? உங்களை வழி அனுப்பி வைக்கிற பாக்கியம் இந்த மருமகளுக்கு தானத்தை இருக்குது. ஐயோ அத்தை, இந்த வந்துடுறேன் அத்தை, இந்த வந்துடுறேன், ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் அத்தை. அத்தை உங்க பாசமுள்ள மருமக உங்களுக்கு சீனி அள்ளிட்டு ஓடியான் அத்தை, உங்களை காப்பாத்தாம விட மாட்டேன் அத்தை. அத்தை நீங்க இல்லாம நான் இருக்க முடியாது அத்தை, ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு கொடுத்துருவேன் அத்தை. அத்தை உங்களுக்கு ஒண்ணும் ஆக விட மாட்டேன் அத்தை, நீங்க எனக்கு கூடவே இருக்கணும் அத்தை. அடடா, உனக்கு மாமியார் மேல அம்புட்டு பாசமாடி. அப்புறம் என்னாச்சுடி சொல்லுடி. பாசம்னா பாசம், கொஞ்சம் கொஞ்சம் பாசம் இல்லடி. ஐயோ என் மாமியார் மேல நான் உசுரையே வச்சிருக்கேன்டி. என் மாமியார் மயக்கத்துல வாய ஆணு பொழந்த வாக்குல கிடந்தாங்களா. அத்தை என் புருஷனை பெத்த தெய்வமே, பாசமா மருமகளே மருமகளேன்னு கூப்பிடுவீங்களே அத்தை, இந்த வந்துட்டேன் அத்தை, கை நிறைய சர்க்கரையை கொண்டுட்டு ஓடியான்ட்டேன் அத்தை. சின்ன பொண்ணு விளையாடாதம்மா, என்ன நடந்துச்சுன்னு சடக்குன்னு சொல்லுமா, மனசுக்கு பக்க பக்கன்னு இருக்கு. சொல்றேன்க்கா சொல்றேன். கையில கொண்டு வந்ததா பாசத்தோட அள்ளி 2 வாயில போட்டு விட்டேன்க்கா. வாயில போட்டு விட்டதுக்கு அப்புறம் தான்க்கா தெரிஞ்சிச்சு, சர்க்கரைக்கு பதிலு உப்பை கொண்டு வந்து என் மாமியார் வாயில போட்டு விட்டுட்டேன்க்கா. என்னடி பண்ற? ரொம்ப உப்பா இருக்கு. அடி பாவி, மயக்கத்துல கிடந்தவங்களுக்கு உப்பள்ளி அடி வாயில போட்ட. ஆமாக்கா, தெரியாதனமா சீனிக்கு பதிலு உப்படிதாக்கா வாயில போட்டுட்டேன். வாயில போட்டா அடுத்த நொடியவும் மயக்கத்துல கிடந்த என் மாமியார் கிளவி டக்கு புக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருச்சுக்கா. உட்காந்த நிமிஷத்துல என் மூஞ்சிலேயும் உப்பை துப்பி போட்டுருச்சுக்கா. அடி அடி பாதகத்தி பாதகத்தி, சீனிக்கு பதில் இப்படி என் வாயில உப்பள்ளி போட்டியாடி, நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி. அடி பாதகத்தி, என்னை இப்படி கொல்லணும்னு எத்தனை நாள் சதி திட்டம் போட்டு வச்சிருந்த? சீனிக்கு பதில் இப்படி வாய் நிறைய உப்பு போட்டு என்னை கொல்லணும்னு பார்த்துட்டியாடி பாதகத்தி, நீ எல்லாம் நல்லா இருக்கியாடி. பாதகத்தி, நாக்கு கடியில மதம் இருக்கடி. ஐயோ நான் என்ன செய்யறதுனே தெரியலையே. இருடி உனைய வச்சுக்கிறேன், இந்த வரண்டி இருடி. ஐயோ நம்ம செஞ்ச வேலைக்கு இந்த மாமியார் கிழமை நம்மளை என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையே. கடவுளே என்னைய காப்பாத்து. அத்தை கோவப்படாதுங்க அத்தை. அத்தை டாக்டர் என்னத்தான் சொன்னாரு, லோ சுகர் ஆனா உடனே மயக்கத்தை தெளிய வைக்கணும்னு தானே சொன்னாரு. பாருங்க அத்தை, சர்க்கரையை கொடுத்தா கூட நீங்க இவ்வளவு சீக்கிரமா மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சு உட்காந்துருக்க மாட்டீங்க. நான் உப்பை வாயில் அள்ளி போட்டதுனாலதான் நீங்க சீக்கிரமா மயக்கம் தெரிஞ்சு உட்காந்துட்டீங்க. உட்காந்ததும் இல்லாம இப்படி ஓடி தெரியுறீங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு நான் நல்லதுதான் தான் செஞ்சிருக்கிறேன். விளக்கமாத்து கட்ட என்னடி பேசிக்கிட்டு இருக்க, இருடி இந்த வர்றேன். சின்ன பொண்ணு முடியல, வயிறு வலிக்குது சிரிச்சு. சீனிக்கு பதில் உப்பள்ளி போட்டு. சின்ன பொண்ணு முடியலடி, சிரிச்சு வயிறு வலிக்குதுடி. மயக்கம் போட்டவங்களுக்கு சீனிக்கு பதில் உப்பள்ளி போட்டு இப்படி. ஐயோ கொடுமையே, இவ என்னடி இப்படிலாம் செஞ்சிருக்கா? எனக்கு முதல் சிரிப்பு அடக்க முடியலடி, அப்படி ஒரு சிரிப்பு வருது, நீ நினைச்சு சிரிக்கலாம் போலையடி. அடி லூசு சின்ன பொண்ணு, மாமியார் வாயில இப்படி ஆடி உப்பா போட்டு மயக்கத்தை தெளிய வைப்ப, உன்னை திருத்தவே முடியாதுடி. சரி சின்ன பொண்ணு, அதுக்கப்புறம் கோவத்தோட போனவங்க அத்தை கிழவி வந்து உன்னை என்ன செஞ்சாங்க அதை சொல்லு. சொல்றேன்க்கா சொல்றேன். ஐயா அத்தை, என்னத்த விளக்கமாத்த தூக்கிட்டு வரீங்க? அடியே துப்பு கட்டவளே, நீ செஞ்சதுக்கு உன்னை என்னடி தூக்கி வச்சாடி கொஞ்சம் வாங்க. இருடி, விளக்கமாத்தால 4 குடுப்பு கொடுத்தா தாடி எனக்கு மனசு ஆறும். அத்தை கிழவி, இன்னைக்கு நான் மட்டும் இல்ல, நீங்க ஒரே தான் பரலவங்க போய் சேர்ந்திருப்பீங்க பாத்துங்க. உங்க உசுரை காப்பாத்தினதே நான் தான். அதை நினைச்சிட்டு ஒரு நல்ல முடிவாயிடுங்க அத்தை கிழவி.
நல்ல முடிவா தாண்டி எடுத்துக்கிறேன். இனிமேல் அந்த முடிவை நான் மாத்த மாட்டேன்டி. இந்த வரடி இனிமே பேச்சுக்கே இடம் இல்லடி. ஐயோ அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் கொலகாரி, இனிமே இப்படி செய்ய மாட்டேன். உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன். அன்னைக்கிலேயேக்கா நீங்க என் கதையை கேட்டுட்டு சிரிச்சிட்டீங்க பாருங்க, எனக்கு இதுவே போதும்க்கா. அன்னைக்கிலேயேக்கா என் மாமியார் என்னை அடிச்சதை விட நீ சிரிச்சது தாங்க எனக்கு சந்தோஷமா இருக்குது. மாமியார் கொடுமையோ வீட்டு கஷ்டமோ ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போக வேண்டிய விஷயம்தான்க்கா இதெல்லாம். தங்கராசு மாமா உன்னை எவ்வளவா பாசமா பாத்துக்கிறாரு, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படுக்கா. ஏக்கா அன்னைக்கிலேயேக்கா சின்ன பொண்ணு சொல்றது 100% உண்மைதானக்கா. உனக்கு கடவுள் புண்ணியத்துல நல்ல புருஷன் கிடைச்சிருக்காரு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நாங்க இருக்கோம்க்கா. அப்புறம் எதுக்குக்கா அப்படி நீ கவலைப்படுற? இங்க வரும்போத கூட மனசு நிறைய பாரமா தாண்டி வந்தேன். இங்க வந்து உங்க எல்லாரு கூடயும் பேசுனதுக்கு அப்புறம் தான் என் மனசுல இருக்கிற பயமும் கவலையும் சுத்தமா போச்சுடி. ஆனா என்னக்கா நீங்க ஆனா ஊனாண்டுகிட்டு இருக்கீங்க? இவ்வளவு சொல்லியும் ஏன்க்கா நடந்ததே திருப்பி திருப்பி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மனசா நான் சொல்ல வந்த விஷயமே வேறடி. என் மாமா வீட்டை பிடிச்சு 1/2 மணி நேரத்துல மல்லிகா மகன் இருக்கால, என் மருமகன் விக்னேஷ் வீட்டுக்கு வந்துட்டாண்டி திடுதுப்புன்னு. ஐயோ கொடுமையே. ஏக்கா எப்படிக்கா அந்த தம்பி உடனே வந்துச்சு? ஏக்கா ஒருவேளை உன் நாத்தனாகாரி எதுவும் ஃபோன் போட்டு வர சொல்லியிருப்பாளோ? ஏன் மனசாக்கா நீ வாய் முடுக்கா. அன்னைக்கிலேயேக்கா என்னமோ சொல்ல வருது, என்னன்னு கேட்போம். ஏன் அன்னைக்கிலேயேக்கா என்னக்கா நடந்துச்சு சொல்லுக்கா. அந்த தம்பி வந்து என்ன சொன்னான்? மாமாவை எதுவும் சத்தம் போட்டானா? என்ன செஞ்சான்? என்னக்கா சொல்லுக்கா, நடந்தது என்னன்னு சொல்லுக்கா. மனசு பதறதுக்கா. மாமா, அம்மா, அம்மாச்சி, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஷியோ கடவுளே, தெருவில் நடந்து வர முடியுதா? ஷியோ குடும்ப மானமே போச்சு. மாமா, மாமா, அம்மா சீக்கிரம் வாங்க. வாப்பா வாப்பா விக்கி, எப்பப்பா வந்த? மாமா, இந்த வீட்டில் அப்படி என்ன நடந்துச்சு? வீட்டுக்கு நடுவில் இப்படி கோடை போட்டு வீடை 2ஆ பிரிச்சு வச்சிருக்கீங்க. விக்கி அது வீட்டை மட்டும் அப்பாவும் மாமியும் பிரிச்சா. இந்த பெத்த தாயவே நிற்கதியா விட்டுட்டு போண்டாதுதான் பெருசுன்னு அவ கூட போயிட்டாண்டாப்பா. என்னத்த சொல்ல விக்கி, இந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு நான் உன்கிட்ட உண்மையை சொல்றேன்ப்பா. உன் மாமினை பத்தி இப்பயாவது புரிஞ்சுக்கப்பா. அம்மா சொன்னது போல பொண்டாட்டி தான் முக்கியன்னு அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு உன் மாமி பொண்டாட்டி கூட அந்த பக்கமா போயிட்டான்ப்பா, வீடை 2ஆ பிரிச்சுட்டு. என்ன மாமா, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அம்மாச்சி வேற இப்படி அழுகுறாங்க. என்ன மாமா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க ஒன்றும் பேசாம இப்படியே நிக்கிறீங்க. தம்பி விக்கி, நீ எத்தனை தடவை உன் மாமிகிட்ட கேள்வி கேட்டாலும் உன் மாமிகாரன் வாயை திறந்து உனக்கு ஒரு பதிலும் சொல்ல மாட்டான்டா. ஏன்னா தப்பு செஞ்சதெல்லாம் அவன் தான். பிற எப்படிற வாயை திறந்து பேசுவான்? என்ன மாமா, நானும் வந்து இவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க.